முதல் வணக்கம் நேயர்களுக்கும் எனது வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்க போகிற செடி பைனாப்பிள் பிளான்ட், அன்னாச்சி பழம். இந்த செடியோட ஒரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்கா, அர்ஜென்டினா மற்றும் பிரேசில். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகல் மூலிமா இந்தியாவுக்கு வந்து இந்த செடி வந்து கொண்டு வரப்பட்டது. இதில் வந்து வைட்டமின் சி இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம் மற்றும் பல சத்துக்கள் நிறைய இருக்குது. இது வந்து 3 முறையில் வந்து நம்ம இந்த பைனாப்பிளை வந்து வளர்க்கலாம். இது மேலே சொல்லக்கூடாது, இது வந்து கிரீடம். இது வந்து கிரீடம் பகுதி. இந்த கிரீடம்னு சொல்கிறது நம்ம கவுன்னு சொல்லுவோம். இது மூலிமா வளர்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடிகளுக்கு கீழே இந்த பழத்துக்கு கீழே வந்து வந்து கணுக்கள் வரும். அந்த கணுக்கள் மூலிமா வளர்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடிகளுக்கு கீழே வந்து கிளை செடிகள் வளரும். இது மூலிமா 3 முறைகளில் இந்த அன்னாச்சி பழத்தை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். நிறைய பேர் நம்ம மாடி தோட்டத்தில் பைனாப்பிள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சால என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன், இந்த கிரீடத்தை வந்து எங்கேயாவது வந்து நம்ம வந்து பழக்கடைகள்லையோ எங்கே ஜூஸ் ஷாப்லையோ இந்த கிரீடத்தை நம்ம வந்து வாங்கி வந்து வச்சு நம்ம வளர்ப்போம். அதில் வந்து இந்த வளர்ப்பு முறைகளில் வந்து வருடங்கள் வந்து வேறுபடும். முதல்ல இந்த கிரீடம் மூலியமாக தான் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வந்து வளர்த்தோம். இந்த கிரீடம் மூலிமா வளர்க்குறப்போ குறைந்தபட்சம் வந்து 2 வருடங்கள் இந்த ஃப்ரூட் பேர் பண்ணுறதுக்கு 2 வருடங்கள் ஆகும். இதிலிருந்து வரக்கூடிய இந்த கணுக்கள் மூலியமாக வளர்க்கக்கூடிய பைனாப்பிள் செடி கிட்டத்தட்ட 1.5 வருட காலங்கள் ஆகும். இந்த பக்க கிளைகள்லேருந்து வளர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதத்திலேயே நம்ம வந்து இந்த பைனாப்பிள் செடியை வந்து சுலபமாக வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்த முடியும். இது வந்து இந்த பைனாப்பிள் செடி பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய செடி. குறைந்தபட்சம் வந்து தட்பவெப்ப நிலை பார்த்தீங்கன்னா ஒரு 16 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் கூட வளரக்கூடிய செடி. இது வந்து நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வந்து முதல்ல அந்த கிரீடம் மூலிமா வளர்த்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்க செடிகள் வந்தது. அந்த பக்க செடிகள் வந்து நம்ம வந்து இதை வளர்க்க ஆரம்பித்தோம். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு 8 மாதம் வளர்ந்து விவசாயிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இங்கே பக்க கிளைகள்லேருந்து வளரக்கூடிய செடிகள்லேருந்து தான் நம்ம வந்து நிலத்தில் போட்டு வளர்ப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த பழம் வரும். இந்த பழம் வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்க கிளைகள்லேருந்து நிறைய வந்து பழங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அதை வந்து நடவு பண்ணி வந்து வர ஆரம்பிக்கும். நம்மளும் மாடி தோட்டத்தில் இந்த முறையை வந்து நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சுலபமாக வந்து ஒரு 8 மாதத்துக்கு ஒரு தடவை பைனாப்பிள் வந்து நம்மளுக்கு கிடச்சினே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டியோட அளவு வந்து சரியான அளவுன்னு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். 16 இன்ச்சு தொட்டி அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து இதை நெட்டலாம். இப்போ கிரீடம் மூலிமா வளர்க்கணும்னா அந்த கிரீடத்தை வந்து நல்லா காய விடுறப்போ அந்த காயிலிருந்து கொஞ்சம் வீர்பகுதி வரும், அதை வச்சு வைக்கலாம். சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் வச்சுருவோம். அந்த கிரீடத்தை வந்து மேல் நோக்கி தண்ணியில் படுறபடி வைப்போம். கீழ்பகுதியை அதில் வந்து வேர்கள் வரும். அதை வந்து நடவு பண்ணி பண்ணுவோம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பண்ணுறப்போ. இதை வந்து டைரெக்டாக அந்த வேர்கள் வந்ததுக்கப்புறம் இதை மாற்றி நடலாம். இந்த சக்கர்ஸ் நான் சொன்ன இந்த கிளச்செடிகள் மூலிமா வரப்போ அதை நம்ம எடுத்தோம்னாலே அது கீழே வந்து வேறு பகுதி இருக்கும். அதை டைரெக்டாக வந்து நம்ம அப்படியே பிளான்டேஷன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நல்லா வந்து வெல் ட்ரெயின்டு சாயிலாக இருக்கணும். நல்ல மண்கலவை வந்து நல்லா தயார் பண்ணிடணும். நல்ல மண், தோட்டத்து மண்ணாக இருக்கலாம், செம்மண்ணாக இருக்கலாம். அது கூட வந்து மணல் கலந்து கொஞ்சமாக தென்னைநாறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்தால் போகிறோம், ரொம்ப கொஞ்சமாக. இல்லைன்னா இலை சருகுகள் கூட, நல்ல இலை சருகுகள் கூட நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். தொழு உரம் இல்லாட்டி மண்புழு உரம், ஏதாவது ஒரு உரங்கள் சேர்த்துக்கலாம். கூட வந்து ஊட்டச்சத்துக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு, இல்லை கலவை புண்ணாக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த போன் மீல்னு சொல்லக்கூடிய உரம், இல்லாட்டி கடல் பாசி, இந்த மாதிரி ஏதோ ஒரு உரங்களை சேர்த்து இதை வந்து நம்ம நடவு பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல இந்த மாதிரி ஒரு தொட்டிகளை தேர்ந்தெடுத்துட்டு இந்த மாதிரி மண் கலவையில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து சுலபமாகவே பலன் தரக்கூடிய, இது ஈஸியாகவே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இது. அனைவரும் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி முதல் வணக்கம் மாடி தோட்டம் நிகழ்ச்சியில் அன்னாச்சி பழம் செடி எப்படி சுலபமாக வீட்டிலேயே நம்ம வளர்க்க முடியுன்றதை நான் இன்றைக்கி பகிர்ந்தேன். மேற்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.